வணக்கம் நண்பர்களே. ஜோதிடப்படி ஜாதகப்படி காதல் திருமணம் யாருக்கெல்லாம் நடக்கும்? காதல் திருமணம் நடக்கணும்னா ஜாதகத்தில் எந்த மாதிரியான அமைப்பு இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் கும்ப வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுருகன் அஸ்ட்ரோ சேனல். இது ஒரு ஜோதிட மற்றும் ஆன்மீக சேனல். ஜோதிட ரீதியான தகவல்களையும் அதற்குண்டான தீர்வையும் எளிய பரிகாரங்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வையும் சொல்லக்கூடியது தான் நம்ம சாய் திருமுருகன் அஸ்ட்ரோ சேனல். அதனால் புதுசாக நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் நேயர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். முக்கியமாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய நல்ல தகவல்கள் ஜோதிட ரீதியாக எல்லோரையும் போய் சேரும். இப்போ இந்த காதல் திருமணம் நடக்கிறதுக்கு என்ன மாதிரியான அமைப்பெல்லாம் ஜாதகத்தில் இருந்தால் காதல் திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்றைக்கி காலத்தில் காதல்ங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக தான் இன்றைய காலகட்டத்தில் இருந்துக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட காதல் வர்றதுக்கு, காதல் திருமணத்தில் போய் முறையிறதுக்கு ஜாதக ரீதியாக ஜோதிட ரீதியாக என்ன அமைப்பு இருக்கணும்? முதல்ல ஒரு ஜாதகத்தில் காதல் வரணும் அப்படின்னா அவங்களுக்கு சுக்கிரன், இந்த சுக்கிர பகவான் நல்ல வலிமையான அமைப்பில், அதாவது சுக்கிரன் நட்பு வீட்டில் ஆட்சியாக அல்லது உச்சமாக இருந்தால் அவங்களுக்கு நிச்சயம் காதல் வரும். அந்த காதல் திருமணத்தில் போய் முடியுமா அப்படிங்கிறதையும் அந்த ஜாதகமே சொல்லிடும். ஒரு ஜாதகத்தில் காதல் திருமணம் ஆகிறதுக்கு சில அமைப்புகள், விதிகள் இருக்குது. நீங்கள் எந்த ராசி எந்த லக்னமாக வேணாலும் இருக்கலாம். அந்த ஜாதக கட்டத்தில் அந்த லக்னத்துக்கு 5ஆம் இடத்து அதிபதியும் 7ஆம் இடத்து அதிபதியும், அதாவது ஜாதக கட்டத்தில் 5ஆம் இடத்து அதிபதி 7ஆம் வீட்டின் அதிபதி சேர்ந்து 5ஆம் இடத்துலையோ அல்லது 7ஆம் இடத்துலையோ அல்லது ஏதாவது ஒரு ராசிலேயோ இணைந்து இருந்தால் அந்த ஜாதகருக்கு நிச்சயம் காதல் திருமணம் நடைபெறும். திரும்பவும் சொல்கிறேன், ஒரு ஜாதக கட்டத்தில் நீங்கள் எந்த ராசி எந்த லக்னம் வேணாலும் இருக்கலாம். உங்கள் லக்னத்துக்கு 5ஆம் இடம் அதிபதி 7ஆம் இடத்து அதிபதி சேர்ந்து இருக்கணும். ஒன்று 5ஆம் இடத்துல இருக்கணும் அல்லது 7ஆம் இடத்துல இருக்கணும். இப்படி இருந்தால் ரொம்ப சிறப்பு. அல்லது எந்த கட்டத்தில் வேணாலும் இருக்கலாம். இப்படி இருக்கக்கூடிய ஜாதகருக்கு கண்டிப்பாக காதல் திருமணம் நடைபெறும். ஏன்னா 5ஆம் இடம்ங்கிறது காதலை குறிக்கக்கூடிய இடம், 7ஆம் இடம்ங்கிறது திருமணம், களத்திர ஸ்தானம். அந்த 5ஆம் இடத்து அதிபதியும் 7ஆம் இடத்து அதிபதியும் ஒன்றாக இணையும் போது அந்த திருமணம் காதல் திருமணமாக அமையறதுக்கு 100க்கு 100% வாய்ப்பு இருக்கும். அடுத்த விதியாக ஒரு ஜாதகத்தில் சனி பகவானும் சுக்கிர பகவானும் இணைந்து இருந்தாலோ அல்லது சுக்கிர பகவானை சனி பகவான் பார்த்தாலோ அந்த ஜாதகருக்கு காதல் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம். அதே போல சுக்கிர பகவானும் புதன் பகவானும் இணைந்திருக்கிறவங்களுக்கும் காதல் திருமணம் நடக்கிறதுக்கு ஜாதக ரீதியாக ஜோதிட ரீதியாக வாய்ப்புகள் அதிகம். அதே போல சுக்கிரனும் ராகுவும் இணைந்திருக்கிறவங்களுக்கும் இந்த காதல் திருமணத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. 5ஆம் இடத்ததிபதி 7ஆம் இடத்துல அவங்களுக்கும் காதல் திருமணம் நடக்கிறதுக்கு ஜோதிட ரீதியாக வாய்ப்புகள் உண்டு. இந்த சுக்கிரன் சனியோட, சுக்கிரன் புதனோட செவ்வாய் பகவான் இணைந்தால் அந்த காதல் திருமணம் பிரச்சனைக்குரிய வகையில், அதாவது சில பேர் வீட்டை விட்டு போய் கல்யாணம் பண்ணுறாங்க இல்லையா, இந்த மாதிரி சண்டை வம்பமாக அந்த காதல் திருமணம் நடக்கும். இந்த அமைப்பை, அதாவது சுக்கிரன் சனி பகவான் சேர்ந்திருக்கிற அமைப்பை அல்லது சுக்கிரன் புதன் சேர்ந்திருக்கிற அமைப்பை குரு பகவான் பார்த்தா காதல் திருமணம், அதாவது காதலிச்சாலும் வீட்டில் சொல்லி பேசி வீட்டோட சம்மதத்தோட திருமணம் நடைபெறும். அந்த குரு பார்வை அந்த சுமூகமான முறையில் அந்த திருமணத்தை நடத்தி வைக்கும். செவ்வாய் இணைந்தாலோ செவ்வாய் பார்த்தாலோ பிரச்சனைகள் உருவாக்குறதுக்கு ஜாதகத்தில் இடம் இருக்கு, வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சுக்கிரன் கூட ராகு சேரும் போது அது கலப்பு திருமணமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுக்கிரன் சனி, சுக்கிரன் ராகு இந்த இணைப்பெல்லாம் இருக்கும்போது ஜாதி விட்டு ஜாதி, மதம் விட்டு மதம், இது மாதிரி கலப்பு திருமணமாக அந்த காதல் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். சரி சார், காதல் திருமணம், காதலை பற்றி சொல்லிட்டீங்க. காதல் தோல்விக்கு என்ன அமைப்பு? காதல் தோல்வி அமையணும்னா உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் எந்த ராசி எந்த லக்னமாக வேணாலும் இருக்கலாம். அந்த ஜாதக கட்டத்தில் லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல கேது பகவான் அமர்ந்திருந்தால் அவங்களுக்கு காதல் தோல்வி உண்டு. அதே போல் சுக்கிரன் பகவானுடன் கேது இணைந்தாலும் அவர்களுக்கு காதல் தோல்வி உண்டு. அதே போல் சூரிய பகவானுடன் சுக்கிர பகவான் நெருங்கி இணைந்து ஒரே ராசியில் இருந்தால் அவர்களுக்கும் காதல் தோல்வி கண்டிப்பாக இருக்கும்.
நண்பர்களே, தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நண்பர்கள், நேயர்கள் எந்த ஊர், எந்த நாடு, எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஆன்லைன் வழியாக ஜாதகம் பார்த்து ஃபோன்லேயே கூப்பிட்டு அனைத்து பலன்களும் துல்லியமாக சொல்லிட்டு இருக்கிறோம். விருப்பமுள்ள நண்பர்கள், நேயர்கள் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்கள் கும்பம் வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமூலன் அஸ்ட்ரோ சேனல். நன்றி, வணக்கம்.